ஹலோ ஆஸ்பிரண்ட். இந்த வீடியோவில் வந்து நம்ம மென்டல் அபிலிட்டியில் டைம் அண்ட் ஒர்க் அப்படின்ற டாபிக் வந்து பார்க்க போகிறோம். டைம் அண்ட் ஒர்க் டாபிக் வந்து என்னென்னா, நிறையா பேர் வந்து என்னென்னா கஷ்டமாக இருக்கும் அப்படின்லாம் வந்து நினைப்பாங்க. பட் ஆனால் டைம் அண்ட் ஒர்க் அப்படி கிடையாது. புரிஞ்சிக்கிறதுக்கு கொஞ்சம் வந்து என்னென்னா ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா மற்ற சம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா டேரெக்டாக ஃபார்முலாஸ் இருக்கும், அதில் அப்ளை பண்ணி போடுற மாதிரி இருக்கும். டைம் அண்ட் ஒர்க் வந்து கொஞ்சம் லாஜிக்காக யோசிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கால்குலேஷன் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா நிறைய கால்குலேஷன் போடுற மாதிரி இருக்கும். ஏதாவது நம்ம மிஸ்டேக் பண்ணுறோம். ஆனால் அது மாதிரி வந்து இங்கே இல்லை. அதில் எப்படியும் டைம் எடுக்கும். இதில் வந்து என்னென்னா டைம் எடுக்காது. லாஜிக் நல்லா வந்து புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக போட்டுடலாம். இப்போ வந்து இந்த ப்ராப்ளத்தை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம், ஏ வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு வேலையை வந்து 10 நாளில் முடிக்கிறார் ஏ அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு வேலை கொடுத்தா ஒரு 10 நாளில் முடிக்கிறாரு. அதே வேலையை பி எத்தனை நாளில் முடிக்கிறார் அப்படின்னா 15 நாளில் வந்து முடிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போனா ஏவும் பியும் அந்த வேலையை எவ்வளோ நாளில் முடிப்பாங்க? 2 பேர் சேர்ந்து ஒன்றா பண்ணாங்க அப்படின்னா எவ்வளோ நாளில் முடிப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லி கேட்குறாங்க. இதை தான் வந்து நம்ம போட போகிறோம். இதுக்கு வந்து என்ன ஈஸியான மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏவும் பியும் நம்ம வந்து என்னென்னா கூட்ட போகிறோம். ஆனால் இப்படி கூட்ட போகிறதில்ல. எப்படி கூட்ட போகிறோம் அப்படின்னா 1/10 + 1/15 அப்படின்னு வந்து கூட்ட போகிறோம். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, கீழே இருக்க நம்பர் சேமாக இருந்தால் தான் என்ன பண்ண முடியும்? அதனால் வந்து சேமாக இருந்தால் தான் நம்ம வந்து ரெண்டுத்தையும் கூட்ட முடியும். ஸோ அதனால் சேமாக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், எல்சிஎம் மீப்போமா எடுக்கிறோம். 10 15க்கு எடுங்க. எடுத்தால் என்ன வரும்? 5ஆல் பண்ணால் 2 வரும், 3 வரும். திரும்ப 2ஆல் பண்ணால் 1 வரும், 3 வரும். திரும்ப 3ஆல் பண்ணணும். அப்படின்னா என்ன வரணும்? திரும்ப இங்கே 3ஆல் பண்ணணும். அப்படின்னா என்னது? 5 × 2 × 3. 5 2 எவ்வளோ வரும் அப்படின்னா 10. 10 × 3 எவ்வளோனா 30. ஸோ கீழே 30 போட்டாச்சு. இங்கே வந்து 30 வரணுன்னா எதால் பெருக்கணும் அப்படின்னா 3ஆல் பெருக்கணும். மேலேயும் கீழேயும் நான் 3 போட்டிருக்கேன். இங்கே 30 வரணுன்னா எதால் பெருக்கணும்? 15 30ஆக மாற்றணுன்னா 2ஆல் பெருக்கணும். ஸோ மேலே வந்து என்னென்னா 2 வரும். இப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5/30 அப்படின்னு வருமா? = 5/30 அப்படின்னு வரும். ஓகேவா? 5/30 வரும். ஏற்கனவே நம்ம என்ன பண்ணோம், ரெசிப்ரோக்கல் தலைகீழ் எடுத்து தான் வந்து என்னென்னா நம்ம வந்து என்னென்னா இந்த ஆன்சர் வந்து கண்டுபிடிச்சோம். திரும்ப அப்போ என்ன பண்ணணும்னா தலைகீழ் எடுக்கணும். 30/5 எடுங்க. எடுத்தாச்சு. இப்போ கேன்சல் பண்ண முடியுமா? 30 பண்ண முடியும். இது 1ஆல் பண்ண முடியும், இது 6. அப்படின்னா எவ்வளோ நாளில் வந்து முடிப்பாங்க 2 பேரும் சேர்ந்து வேலையை அப்படின்னா 6 நாட்களில் 2 பேரும் சேர்ந்து வேலையை முடிப்பாங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இந்த சம் வந்து ஈஸியாக தானே இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா அப்படியே ஆட் பண்ணாமல் என்ன பண்ணுறோம், ஏன்னா 10 நாளில் இவர் முடிக்கிறாரு, அவர் 15 நாளில் முடிக்கிறார். 2 பேரும் சேர்ந்து 10 + 15 25 நாளில் முடிப்பார் அப்படின்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பாக வந்து என்னென்னா 2 பேரும் சேர்ந்து வேலை செஞ்சால் நாள் வந்து கம்மியாக தான் ஆகும், அதிகமாகாது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், ரெசிப்ரோக்கல் எடுத்து என்னென்னா ஆட் பண்ணுறோம். கடைசியாக வர ஆன்சரை திரும்ப ரெசிப்ரோக்கல் எடுக்கிறோம். இதுதான் வந்து என்னென்னா இங்கே பண்ணுற வேலை. இதே மாடலில் வந்து என்னென்னா அடுத்த சம் பார்க்கலாம். அடுத்த கொஷின் பாருங்கள். ஒரு வேலையை வந்து ஏபி 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்களாம் 8 நாளில் முடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ஏவும் பியும் சேர்ந்து எவ்வளோ நாளில் முடிக்கிறாங்க? 8 நாளில் முடிக்கிறாங்க. ஏ மட்டும் அந்த வேலையை எவ்வளோ நாள் செய்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 நாளில் முடிக்கிறார். பி வந்து எவ்வளோ நாளில் வந்து செஞ்சு முடிப்பார் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ என்ன கொடுத்துட்டாங்க, நம்மளுக்கு வந்து ஒன்று ஏவும் பியும் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரெண்டுத்தையும் கூட்டி சொல்லணும். இது ஈஸி, சொல்லிடலாம். ஏவும் பியும் கொடுத்துட்டு ஃபஸ்ட் சம்மில் என்ன கேட்டாங்க, A + B என்னன்னு கேட்டாங்க. இப்போ A + B என்னன்னு கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு வந்து என்னென்னா ஏவும் கொடுத்துட்டாங்க, பி என்னன்னு கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணலாம், இந்த A + Bலேருந்து ஏவை மைனஸ் பண்ணால் என்னது, நம்மளுக்கு பி தெரிஞ்சிடும். அதே தான் நம்ம இங்கே பண்ண போகிறோம். A + B என்ன கொடுத்துருக்காங்க = நம்ம என்ன பண்ணணும், சாரி A + B என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 8. 8 = என்னவாக இருக்கும், ஏ என்ன, சாரி 8ன்னு அப்படியே போடக்கூடாது, 1/8 அப்படின்னு போடணும். இங்கே வந்து ரெசிப்ரோக்கல் எடுத்து தான் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணணும். 1/8ன்னு போடுறோமா, = 12 கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்னா 1/12 + 1/B என்னன்னு நமக்கு தெரியாது, அதனால் B அப்படின்னு போட்டுக்கிறோம். அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த 1/B அப்படியே வச்சுக்கலாம். 1/B அப்படியே வச்சுக்கிட்டு இதை வந்து அந்த பக்கம் அனுப்புகிறோம். 1/8 - 1/12 அப்படின்னு வருது. 1/8 - 1/12 அப்படின்னு வருதா? இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை வந்து மைனஸ் பண்ண போகிறோம். இந்த 12 வந்து அப்படியே கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள். 12 - 8 வரும், × 8 × 12 இப்படியும் போடலாம், எல்சிஎம் எடுத்தும் போடலாம், நம்ம இஷ்டம்தான். இப்படி போட்டால் ஆனால் ஈஸியாக இருக்குமே அப்படின்னு நான் போட்டேன். இப்போ ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா = 12லேருந்து 8 மைனஸ் பண்ணால் என்னது 4 வரும். டிவைடட் பையில் 8 × 12 வரும். மேலே 4 இருக்குது, கீழே என்ன இருக்குது 8 × 12 இருக்குது.
ஸோ இது வந்து கேன்சல் பண்ண முடியுமா அப்படின்னா பண்ண முடியும். 4 1ஆல் பெருக்கலாம். 4 1 பெருக்குனா வந்து 4 வரும். 4 2 வந்து என்னென்னா 8 வரும். ஓகேவா? ஈக்குவல் டு ஆன்சர் என்ன வரும்னா 1/24 அப்படின்னு வருமா? அப்படின்னா என்னது 24 நாளில் வந்து பி வந்து அந்த வேலையை செஞ்சு முடிப்பாங்க அப்படின்னு அர்த்தம் வருமா? ஓகே, நெக்ஸ்ட் ஒரு சம் வந்து நான் ஹோம்ஒர்க் கொடுக்குறேன், அதை போட்டு பாருங்கள். இந்த சம் பாருங்கள். ஏ பி 2 பேரும் சேர்ந்து ஒரு வேலையை 20 நாளில் முடிக்கிறாங்க. பி மட்டும் தனியாக வந்து அந்த வேலையை வந்து 30 நாளில் முடிக்கிறார். ஏ மட்டும் தனியாக எவ்வளோ நாளில் அந்த வேலையை முடிப்பார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரெண்டுத்துக்குமே ரெசிப்ரோக்கல் எடுத்து போட வேண்டியதான். ஏ ப்ளஸ் பி கொடுத்துட்டாங்க, பி வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன பண்ணலாம்? ஏ ப்ளஸ் பிலேருந்து பிவை மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு ஏ கிடச்சிடும். ஆனால் எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? ரெசிப்ரோக்கல் எடுத்து போடணும். ஓகேவா? இந்த சம்மை போட்டுட்டு ஆன்சர் வந்து என்னென்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து என்னென்னா சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்த பாட்டை வந்து கண்டினியூ பண்ணலாம் டைம் அண்ட் ஒர்க்கில். தேங்க்யூ.